ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் ஃப்ரைடே ஷூட் பண்ணது. ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து ப்ரீவியஸ் டேயே பட்டாணி வந்து ஊற வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எழும்பின உடனே வந்து பட்டாணியை வந்து லோட் பண்ணி குக்கரில் வச்சாச்சு. பட்டாணி வந்துட்டுருக்கிற டைமில் வந்து டீயும் போட்டாச்சு. டீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்து அப்படியே நின்று குடிச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ரிலாக்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து பையன் வந்து முழிச்சு தான் இருந்தான். ஸோ அவனையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் வந்து கொஞ்ச நேரம் கூட அம்மா இல்லாமல் இருக்கவே மாட்டான். அம்மாவை தேடிகிட்டே இருப்பான். அம்மா வெளியில் கொஞ்சம் பெருக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே போகிற டைமில் இவன் வந்து கத்திகிட்டே இருந்தான். ஸோ அவனையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி குருமா பண்ணும்போது அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் வந்து நான் பட்டாணி குருமா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி பண்ணும்போதோ இல்லைனா சிக்கன் பிரியாணி பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போதோ அம்மா வந்து என் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ நான் தான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி குருமா எல்லாமே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே நான் வந்து பிசைஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணினாங்க. ஏன்னா நீயே பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் சைட் பை சைடு இதையும் முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னனால அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவை நானே பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனல் டச் வரைக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தது எல்லாமே அம்மா தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சப்பாத்திலாம் போட்டு நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டோம்.